ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வெற்றி போற்றுகிறேனே. எல்லாமல்ல ஞானமே சொர்பமான விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவு இதை குறித்தென்றால் பாலிடாக்ஸ் விக்னேஷ் அவர்களும் பாரிசாலன் அவர்களும் முருகர் தமிழ் கடவுளா என்ற விவாதத்தை குறித்தே இந்த பதிவு. இதில் நான் யார் பக்கம் நிற்கிறேன் என்பதை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். பாலிடாக் விக்னேஷ் பக்கம் நிற்கிறேன். அவர் கேட்டது வேறு ஒன்றுமில்லை. பாரிசாலன் அவர்களிடம் நீங்கள் தமிழ் கடவுள் என்று கொண்டாடுங்கள், கூறிக்கொள்ளுங்கள், ஆனால் அதற்கு தமிழில் இருக்கும் ஆதாரங்களை காட்டுங்கள் என்று தான் கேட்டார். உடனே அதற்கு ஆதாரம் கூறுவதை விட்டுவிட்டு அந்த நூல் பழசு, இந்த நூல் இப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது அப்படி என்று கூறிக்கொள்வதில் நியாயமும் அல்ல, அது தர்மமும் அல்ல. ஏனென்றால் கடவுளை மொழிக்குள்ளேயோ நம் அறிவுக்குள்ளேயோ அடைக்கவே முடியாது. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். நம்பிக்கை இருந்தால் வணங்குங்கள், நம்பிக்கை இல்லை என்றால் விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் இப்போது ஒருவர் ஊமையாக இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த ஊமை செய்கையிலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து இறைவா என்னை காப்பாற்று என்று அழைத்தாலும் அவர் வருவார். அதாவது அற்ற சரண்டர், அதாவது சரணாகதி அடைந்து அவரை சமஸ்கிருதத்தில் அழைத்தாலும் வருவார். சரணாகதி அடைந்து நீங்கள் தமிழிலே அழைத்தாலும் வருவார். அவர் எந்த மொழியில் அழைக்கிறோம் என்பது அவருக்கு தேவையில்லை. அகங்காரம் இல்லாமல் நம்மை முழுமையாக ஒப்படைத்து நீயே கதி என்று நாம் அழைத்தால் அவர் காப்பாற்றுவது தான் அவருடைய வேலையை தவிர்த்து இவன் எதில் கூறினான், தமிழில் கூறினானா, நம்மை இங்கிலீஷில் வழிபட்டானா, ஏன் ஆங்கிலத்தில் வழிபட்டவர் கூட ஒரு சித்தர் இருக்கிறார், யோகிராம் சரத்குமார். அவர் ஃபாதர் என்று தான் கடவுளை கூப்பிடுவார். அவர் இருந்த இடம் திருவண்ணாமலை, தமிழ்நாடு. அதற்காக அவர் ஞானி இல்லை என்று ஆகிவிடுமா, இல்லது சித்தர் இல்லை என்று ஆகிவிடுமா? நீங்கள் சித்தி அடைந்து விட்டால் மொழியோ அல்லது உங்களுடைய அது என்ன சொல்வது, உங்களுடைய அறிவோ தேவையற்றது. இங்கு சரணாகதி தான் தேவை. சனாதன தர்மத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால் எல்லாமே ஒரு குறியாக வைத்திருக்கிறது. அதை இலங்கை ஜெயராஜ் அவர்கள் முதலில் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி அவர் கூறிய பிறகுதான் நான் கந்தர் அனுபூதியில் அந்த பாட்டை மனப்பாடம் செய்தேன். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் நிகழ்த்திடனும் செறிவற்று உலகோடு உரை சிந்தனையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே, அப்படி என்று ஒரு பாடல். அதாவது இங்கு எல்லாமே சனாதன தர்மத்தில் ஒரு குறியாகத்தான் கூறப்பட்டு இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பெரிய சிந்தனையோ அறிவோ கிடையாது. நான் பல பேர், பர்வீன் சுல்தானா அவர்கள், ரங்கராஜ் பாண்டே அவர்கள், துஷ்வந்த் ஸ்ரீதர் அவர்கள், 16 கவர்னர்தார் அவர்கள், இது போன்ற பல எண்ணற்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் யூடியூபில் கேட்ட சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர்களுக்கெல்லாம் அடியேனின் முதற்கண் அவர்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன். இங்கே என்ன குறியாக சொல்லப்பட்டிருக்குன்னா, பாம்பும் மயிலும் எதிரி. ஆனால் அதே பாம்பும் மயிலும் நண்பர்களாக இருக்கும். எப்போது? அதன் மேல்னால் நம் மனதில் கடவுள் வந்து அமர்ந்தால் பகைமை விலகி அன்பு பாராட்டுவோம் என்பது தான் அதனுடைய தத்துவம். விநாயகர் அந்த ஊஞ்சூர் மீது அமர்ந்திருப்பார். அந்த ஊஞ்சூர் இவ்வளோண்டு இருக்கிறது, இவ்வளோ பெரிய விநாயகர் எப்படி அதன் மேல் அமர முடியும் என்பது நம்மளுடைய கேள்வி. ஆனால் அது அப்படி அல்ல. நீங்கள் அந்த ஊஞ்சரை உற்று கவனித்தால் அது இங்கு செல்லும் அங்கு செல்லும், ஒரு இடத்தில் இருக்கவே இருக்காது, அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கும். அப்படி நம்ம மனமானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அது ஓரிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதில் இறைவன் வந்து அமர்ந்தால் அது அமைதியாக ஓரிடத்தில் இருக்கும் என்பதை நம்மளுக்கு உணர்த்துவதற்காக தான் அதை ஒரு குறியாக வைத்தார்களே தவிர அந்த சின்ன ஊஞ்சலின் மேலே விநாயகர் அமர்ந்து ஓடுவார், அதுதான் தெய்வீக சக்தி என்பது சொல்வதற்காக அல்ல. உதாரணத்துக்கு பட்டினத்தார் கதையை பார்த்தீர்கள் என்றால், பட்டினத்தார் கரும்பை கையில் வைத்திருப்பார். அவர் முற்றும் துறந்தவர். அவர் கரும்பு சாப்பிட்டு தான் இனிமேல் வந்து ஞானத்தை அடைய போகிறாரா? பட்டினத்தார் கையில் கரும்பு வைத்திருப்பார். அவருக்கு நான் எப்போது வந்து உன்னை அடைவேன் அப்பா இறைவா என்று கேட்கும்போது ஒரு வானத்திலிருந்து ஒரு
தகவல் அவருக்கு வரா மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னென்னா, எப்போது உன்னுடைய பேய் கரும்பு இனிக்கிறதோ அப்போது நீ முக்தி அடைவாய் என்பது தான் அவருக்கு. உடனே அவர் வந்து இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு கரும்பாக எடுத்து கடித்து இனிக்கிறதா பேய் கரும்புன்னு பார்ப்பாருன்ற மாதிரி படம் எடுத்துட்டாங்க. அது இல்லை. இங்கே அவர் சொல்லியிருப்ப குறி என்னவென்றால், கரும்பு என்பது உன்னுடைய முதுகு எலும்புத்தண்டு. அதில் காமம், அதாவது இந்த குண்டலினி என்பது கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தி மேலே வர வேண்டும். அந்த கீழ்கரும்பு தான் இனிக்கும். அது என்னவென்றால் காமம் தான் நம்மளுக்கு முதலில் இனிக்கும். இப்படி மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், ஆக்ஞா, சகஸ்ரா அப்படின்னு அது வரும்போது பேய் கரும்பு இனிக்க ஆரம்பித்து விட்டால் நீ முக்தி அடைஞ்சு விடுவாய் என்பது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கும் குறி. அதனால்தான் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை. இப்படி என்று சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் குறியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அறிவில் அதை அடக்குவதற்கோ அல்லது இப்போ பட்டினத்தார் இருக்கிறார், ஞானசம்பந்தர் இருக்கிறார், நாவுக்கரசர் இருக்கிறார், வள்ளலார் இருக்கிறார், ஆதிசங்கரர் இருக்கிறார். நீங்கள் சனாதன தர்மத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இது கடைசி வரை இந்த தர்மம் திரும்ப திரும்ப முளைத்து கொண்டே இருக்கும். யாராலும் இதை அழிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆங்காங்கே ஒரு குறியாக சில கதைகளை சொல்லி வைத்திருப்பார். இவர் வந்து போட்டிக்கு அழைத்தார், உன் காதை அரைத்து விடுவேன், இவர்களை கட்டி கணத்தில் தூக்கி போட்டார், இவர்கள் 100 எல்லாம் தூக்கி போட்டார்கள், அது மிதந்து வந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யார் அழிக்க நினைத்தாலும் அதை அழிக்க முடியாது. அது திரும்பவும் மேலே ஓங்கி வரும். ஏனென்றால் இதனுடைய வலிமை அப்பேற்பட்டது. நீங்கள் வந்து உங்களுடைய சயின்ஸோ உங்களுடைய அறிவை கொண்டோ அல்லது இந்த தமிழ் நூட்களை கொண்டோ அல்லது சமஸ்கிருதத்தில் நீக்கிவிட்டார்கள், சொருகிவிட்டார்கள் என்று கூறுவதெல்லாம் முற்றிலும் பிதற்றல். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஞானரோ, ஞானசம்பந்தரோ, அப்பரோ, திருநாவுக்கரசரோ அல்லது வால்மீகியோ அரசியலை பற்றி பேசவே இல்லை. அவர்கள் அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேணால் கூறியிருக்கலாமே தவிர்த்து அவர்கள் அரசியல் செய்யவே இல்லை. ஆனால் ஏன் அரசியல்வாதிகள் ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை குழப்பிக்கிறார்கள் என்பது எனக்கு இன்று வரை புரியவில்லை. தயவு செய்து அரசியலை அரசியலாக நடத்துங்கள். அதை ஆன்மீகத்தோடையோ மக்களின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமை வழிபாடு, அதில் தயவு செய்து கையில் எடுத்து குழப்பாதீர்கள். நம்பிக்கை இல்லையா, வணங்காதீர்கள். அது யார் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, வணங்காதீர்கள். நம்பிக்கை இருக்கிறதா, வணங்குங்கள். இதில் அடிப்படை நம்பிக்கையும் சரணாகதியும் தானே தவிர்த்து வேறு ஒன்றுமே இதில் இல்லை. தயவு செய்து இதை செய்யாதீர்கள். நன்றி, வணக்கம்.